அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த காணொலியில் மீண்டும் ஒரு தொடர்ச்சியாக தான் இந்த வீடியோ இருக்கும் போது கிட்டத்தட்ட பழைய வீடியோவில் நான் தர்பூசணி எப்படி பயிர் வைக்கணும் ப்ளஸ் அறுவடை சொல்லியிருப்பேன். அறுவடை சூழலுக்கு வந்ததுக்கப்புறம் வியாபாரிகள் விவசாயிகளை அறுவடை கொடுத்ததை நம்ம வந்து கவர் பண்ணி இந்த வீடியோவில் சொல்லுவோம். விவசாயிகளுடைய அறுவடை நம்ம கேட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இவர் தான் எங்கள் அண்ணன் தான் தயாளம் தான். இவர் தான் அந்த தோட்டத்தை வந்து வியாபாரம் பண்ணி முடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட விவசாயிக்கு இது லாபமாக அவர் நட்டமாக இதுக்கு அவங்களுக்கு லாபகரமாக கிடைச்சிருக்கான்னு மட்டும் இவர்கிட்ட கேட்டுருக்கோம். ஆனால் இந்த தோட்டம் வந்து லாபகரமாக முடிஞ்சிருக்கா விவசாயிக்கு? இந்த வருஷம் லாபம் கம்மி தான், ரொம்ப லாபம்லாம் இல்லை, விளைச்சல் கம்மி தான். ஓகேண்ணா. என்ன காரணம்ண்ணா? போன வருஷத்தோட இந்த வருஷம் வாடல் அதிகமாக வந்துச்சு, கதிர்கள் வந்துச்சு, பேணி இறங்கி போச்சு. அதனால் 15 டன்னு வரது ஒரு 8 டன்னு 9 டன் தான் ஈல்டு வந்து ஒரு ஏக்கருக்கு. ஒரு ஏக்கருக்கு 15 டன்னு வர 8 டன்னு 9 டன் தான் ஈல்டு. சரிங்க சரி. 6 ஏக்கர்லேயே மொத்தமாக ஒரு 50 டன் தான் இந்த வருஷம் ஈல்டு. ஒரு டன்னு என்ன விலைக்கு போகுது? இன்னைக்கு 15, 50, 16 வரைக்கும் போகும். தான் போகும். காய் சைஸ் ஆமாண்ணா. இப்போ நாம வியாபாரி தான். ஒரு நிமிஷம், இவர் வியாபாரி. இவர் டேரெக்டாக இவரு மொத்தமாக கொள்முதல் பண்ணி கடைங்களுக்கு எல்லாருக்குமே கடைக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாங்க. இல்லை நம்மள்தே கலகுது, நம்ம கடைக்கு இறக்கி வச்சு நம்ம அதுக்கு தான் இருக்கிறோம். இது வரைக்கும் நானும் ஒரு 15 தோட்டம் பார்த்துட்டேங்க. நம்ம தமிழ்நாட்டில் தோட்டங்கள் நல்லா இருக்காண்ணா? இல்லைண்ணா, இந்த வருஷம்லாம் அந்தளவுக்குலாம் பெருசாக சொல்லிக்கிற அளவுலாம் இல்லைண்ணா தோட்டம். கடந்த வருடம் நம்ம வந்து கடந்த வருடம் வந்து ரேட்டு ஈல்டு எல்லாத்தாலையும் ஃபுல்லாக ஈல்டு ஆயிடுச்சு, விலை எல்லாம் போச்சு. இந்த வருஷம்லாம் விலை இருக்குது, ஆனாலையும் ஈல்டு வரல. தோட்டமும் எங்கேயும் அந்தளவுக்கு பெருசாலாம் வரல. ஈல்டில் தோட்டமே பெருசாக வரலன்றா. ஈல்டு இருக்கிறது அப்புறம் இப்போ தோட்டம் வந்தால் தானே நான் ஒரு 10 தோட்டம் பார்த்துருக்கேன் நேற்று வரைக்கும். அதில் பார்த்த வரைக்குமே 7 கிலோ 8 கிலோ 9 கிலோ வரைக்கும் போச்சு. 10 கிலோன்றது எங்கேயோ இது ஒன்று எனக்கு தெரிஞ்சு பொறுப்பாக இருக்குது. அதுலேயும் வந்து 12 கிலோ ஆனால் இந்த வருஷம் என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. வியாபாரி ஆக்கணும், ஆனால் இருந்தாலும் அலைய மாட்டேங்குது. நாய்கிட்டே அலைஞ்சால் மட்டும்தான் காய் எடுக்க முடியும். வியாபாரியோட கும்பலும் விவசாய பண்ணோட கும்பலும் கேட்டு அப்போ இந்த வருஷம் ஈல்டு இல்லை. போன வருஷம் ஈல்டு இருந்துச்சு, விலை இல்லை. இந்த வருஷம் விலை இல்லை, விலை இருக்குது. வியாபாரி லாபம் லாபம் இல்லை. இந்த வருஷம் விலை உடையில வியாபாரிக்கும் லாபம் இல்லை. ஈல்டு விலையாகவே இருக்குது. விலை அந்த ரேட்லேயே இருக்குது. போன வருஷம் 15 டன் நல்ல ஈல்டு இல்லாமல் இருக்குது. 8 டன் 9 இல்லைண்ணா, விலை இருக்குது. விலை வந்து இருக்குது. இப்போ ஈல்டு வரணும். ஈல்டு ஏறினா மட்டும்தான் கொஞ்சம் இது இருக்கும். வியாபாரிக்கு வந்து எப்படி தெரியுமா, ஒரு தர்பூசணி தோட்டம் ஒரு பார்க்க போகிறாங்க அப்படின்னா ஒரு 12 ரூபான்றது ஆவரேஜான ரேட். 10 to 12 மொத்தமே 10 to 12 ஈல்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. தோட்டத்துக்காரனும் பொழிச்சிக்குவான், வியாபாரியும் பொழிச்சிக்குவான். ஆனால் இப்போ என்ன ஆகுதுன்னா 12, 13, 15 காய் பொறுத்து ரேட்டு அது பாட்டு. காய் மீடியமாக இருக்கிறது ஒரு ரேட்டு, சைஸ் நல்லா இருக்கிறது சைஸ் காய் தான் பார்ப்போங்க. பெங்களூருக்கு அனுப்புவாங்க, நம்ம தமிழ்நாட்டில் இந்த மாதிரி இருக்குது. ஆனால் நாம் பார்க்குற காய் வந்து இந்த மாதிரி காயெல்லாம் என்ன ஆகுதுன்னா 15, 50, 16 இந்த ரேஞ்சிலேயே நிற்கிது. விவசாயம் அந்த விலையை வந்து பிடிச்சிட்டு முடியல. விளைச்சல் எல்லாம் விவசாயிக்கிட்டையும் குறையமாக செலவு பண்ணியிருப்பாங்க. இந்த 50 வந்து 60,000 செலவு பண்ணியிருப்பாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம மாதம் அவன் இதில் உழைச்சி நைட்டு பார்க்கலாம். இதையே நோண்டி அந்த மாதம் என்ன லாபம்? ஒரு ஈச்சர் ஏற்றலாம். அந்த அளவுக்கு ஒரு 50 டன்னுக்கு மேலே ஒரு ஈல்டு வர வேண்டிய இடம் ஒரே ஒரு லாரி மட்டும் தான் வருது. இது வந்து விவசாயிகளுக்கும் கொஞ்சம் ஏமாற்றம், வியாபாரிகளுக்கும் ஒரு கஷ்டம், எல்லாருக்குமே கொஞ்சம் இதுவாக தாங்க. இது விலையும் உடைய மாட்டேங்குது. எல்லாம் உடஞ்சி ஏதாவது ஒன்று போனால் தான் மக்கள் வந்து ஏதாவது வாங்குறவங்க கூட. இப்போ நம்ம கடையில் போய்ட்டு நம்ம வாங்குறோம் ஒரு பொருள், நம்ம வந்து இப்போ நீங்கள் இந்த ஒரு காய் எடுத்துன்னு போய்ட்டு நாங்கள் வைக்கிறோம்னாக்கா மக்கள் வந்து இதை எப்படி எதிர்பார்ப்பாங்க? 100 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா, 50 ரூபாய்க்கு கொடுப்பாங்களா தான் எதிர்பார்ப்பாங்க. நம்ம இங்கேயே வந்து ரேட் அதிகமாக போகுது. இதை கொண்டு போய்ட்டு நம்ம கடையில் வச்சு அங்கே வந்து வாங்குறவங்க எப்படி வாங்குவாங்க? 200, 300 சொன்னால் எப்படி மக்களுக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நம்மளது கடை இருக்குதுண்ணா. கஷ்டப்படுறவங்க தானே அதனுடைய இது தெரியும். நம்ம கஷ்டப்படுறோம், இதனுடைய விளைச்சல் என்ன, இதனுடைய கஷ்டம் என்னன்றது நமக்கு தெரியும். வாங்குறவங்களுக்கு தெரியாது. வாய்ப்பே கிடையாது. வண்டி கிடைக்க மாட்டுதுங்க. எக்ஸாக்டாக சொல்லணும்னா வண்டி
உண்மையாலுமே வண்டி கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சாலும் ரேட்டு ஓவராக இருக்குது. வண்டி ரேட் அதிகமாக இருக்குது, வண்டி ரேட்டும் ஓவரு, வண்டி கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப கஷ்டங்க. இந்த வருஷம் வந்து அப்படியே வெளியில் சொல்ல முடியாமல் ஒரு மன வேதனையிலே போயிருந்துருக்கு. விவசாயியும் சரி வியாபாரியும் சரி ரெண்டு பேருமே தர்பூசணி வியாபாரத்தில் போன வருஷமும் நல்ல அடி இல்லைண்ணா இந்த வருஷம் என்னன்னா வியாபாரி கூட அவ்வளோ சம்பாதிக்க முடியாதுண்ணா. வாய்ப்பே கிடையாது. வியாபாரியெல்லாம் ரொம்ப கஷ்டம்தான். இப்போ என்னால் எடுத்தோன்னா வாரத்துக்கு ஒரு வண்டி எடுப்பான், ஒரு மாதத்துக்கு 4 வண்டி 5 வண்டி எடுப்பேன். இப்போ பேர் 10 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆகி ஒரு வண்டி நல்லா ஆனால் காய் அளவுக்கு இன்னமும் நம்ம கிடைக்கிற மாதிரி கிடைக்காது. அதாவது வந்து விவசாயி கோட்டை விட்டாங்க இல்லைண்ணா, இயற்கை இறைவன் வந்து ஒரு ரீசனாக சொல்லிடுறோம். அதை மீறி இந்த மருந்து அடிக்கல, இந்த கூட்டத்துக்கு ஒரு மருந்து கொடுக்கல, அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் விதை மேலே குறை சொல்கிற மாதிரி, ஏன்னா ஒரு விவசாயி வந்து ஒரு பழத்தை விளைய வச்சு தெரிஞ்சாலுங்க எந்த மருந்து அடிக்கணும் எந்த மருந்து அடிக்கக்கூடாதுன்றது அவருக்கு தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து ஒரு வருஷம் ஃபுல்லாக இது பண்ணுறவர், வருஷம் பண்ணுறவர். அப்படின்றப்ப அவருக்கு தெரியும் காலநிலை மாற்றம், சரியான டைமில் மழை பெஞ்சிடுறது, இல்லைன்னா வண்டி வர்றது, இல்லைன்னா சாரல் வந்து சரவில் என்ன இது பண்ணுறீங்களா அது வந்துடுது, தேனி வந்துடுது. இந்த மாதிரி ஏதாச்சும் அவங்களுக்கு கஷ்டம். அதே வியாபாரி என்ன கஷ்டம் கேட்டீங்கன்னா வந்து இந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. பச்சை பச்சையாக இருந்தாலும் காய் நல்லா இருக்கும், இதெல்லாம் இருக்காது. இந்த மாதிரி வரும்போது என்னன்னாக்கா அடுத்து செடியே வந்து நமக்கு வந்து ஒரு உயிர் இருக்குனாங்க, அந்த உயிருக்கு வந்து இந்த செடி மூலயமா தான் அந்த காய்க்கு வந்து உயிர் தண்ணியிலேருந்து எடுத்து கொடுக்க முடியும். ஆனால் இதுவே உட்காருதுன்னும் போது அது எப்படி காயாகும்? காய்ப்பு இருக்கிறது வாய்ப்பு கிடையாது. நாங்கள் ஒளி சேர்க்கை நடக்காது, அது எதுவுமே நடக்காது. அதேதான். உணவு இல்லைல்ல, அதுக்கு போதியமான உணவு இருந்தால் தானே அது கொஞ்சம் பெருத்து வரும். அது நம்ம என்ன இதுவும் கிடையாது அதுவும் கிடையாது போது கஷ்டம். புரியுதுண்ணா. ரொம்ப நன்றி. நான் அந்த விவசாய தகவலுக்கு தான் நான் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். நான் ஏன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டுட்டேன், எப்படி பயிர் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு நாற்றை வச்சு காமிச்சிட்டேன் வீடியோ. கிட்டத்தட்ட இந்த வருடம் விவசாயம் எப்படி நல்லா இருக்கா இல்லையான்ற கவர் பண்ணுறதுக்கு தான் வீடியோ வந்தேன். ரொம்ப நன்றி. நான் இந்த வீடியோ இல்லை இந்த வருஷம்லாம் அவ்வளோதான். இந்த வருஷம் இந்த இவங்க சொல்ல ஒரு விஷயம் அலைஞ்சி தான் தெரியணும். ஒரு வியாபாரினா விவசாயிகளுக்கும் அடிமட்டத்தில் கஷ்டப்படுறது விவசாயி தான் மிகப்பெரிய கஷ்டத்தை கஷ்டப்படுறோம். பயிர் வச்சு அதை பண்ணி அதை சப்போர்ட் பண்ணி லாபம் கிடைக்கணும்னா எப்படி தலை தூக்க முடியாது. ஒரே விஷயம் மக்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். கடைக்கு போங்க, கடையில் போயிட்டு பழம் வாங்குறீங்க இல்லைங்களா, அவங்களுடைய கஷ்டத்தையும் விவசாய கஷ்டத்தையும் கடையோட கஷ்டத்தையும் மனசில் வச்சுட்டு வாங்க. அடிமாட்டு ரேட்டுக்கு என்றைக்குமே விலை கேட்காதீங்க, ஓகேங்களா? எந்த ஒரு நல்ல பழத்தை சாப்பிடுங்க, அவ்வளோதான், ஓகேங்களா? மிக்க அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னா நிறைய மருந்து போடுறாங்க, ஊசி போடுறாங்க, அதெல்லாம் எதுவும் பண்ணுறது இல்லைங்க. நீங்கள் தவறாக நினச்சிக்கிறீங்க. மக்களுடைய கணிப்பு ஒரு விவசாயி வந்து ஒரு தோட்டத்தை வளர்த்து அதை ஆளாகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்படாமல் எந்த பொருளும் வராது. இப்போ நான் ஒரு வியாபாரி, நானே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருந்தேன்னா நேற்று இன்னைக்கு வரைக்கும் அலைஞ்சினே தான் இருக்கிறேன். புரியுதுண்ணா. அந்த மாதிரி என்னன்னா இதுக்குன்னு வியாபாரி தான் இவரே அந்த கஷ்டத்தை வெளிப்படுத்துறாருன்னா விவசாயம்லாம் ஒரு மூலையில் துணியை போட்டு உட்காந்துருப்பாங்க தலைமையில, எதுக்கடா பயிர் வச்சுன்றது. மக்கள் வந்து என்ன பண்ணணும்னா புரிஞ்சுக்கணும். நானும் இது பயிர் இப்போ ஒரு பழம் வாங்கினா அவர் இங்கே அவங்க மக்கள் எப்படி தெரியுமா நினைக்கிறீங்கன்னா, தோட்டத்தில் போகிறான் அவனுக்கு என்ன அது வந்து 7 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவான், 10 ரூபாய்க்கு வாங்கிட்டு வருவான். ஆனால் இருக்கிற செலவு அங்கேருந்து போகிறது வர்றது நஷ்டம் ஆகிறது, என்ன எவ்வளோ எடுப்பாங்க என்ன பண்ணுவாங்க அது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. தோட்டத்தில் கொடுக்குறது மட்டும்தான் தெரியும். இப்போ நம்ம காய் வாங்குறது 17 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோங்க. அதை வாங்கிட்டு நாம் போய் டெலிவரி பண்ணுற இடத்துல எவ்வளோ வாங்கினா 20 ரூபாய் அசல் வந்துடும். அப்படின்னு பார்த்தா ஒரு 5 ரூபா முன்ன பின்ன வச்சு விற்பாங்க. அது ஒரு பொருள் மேலே 5 ரூபா சரி மக்களும் பார்த்து விழிப்புணர்வோட நல்ல ஹெல்த்தியான பொருள் கிடைக்கிற மாதிரி ஊசி போகிறதா மருந்து வைக்கிறதா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஒரு பின்ட்ராப் ஒரு இன்ஜெக்ஷன் இருக்குன்னா கூட ஆமாம் காய் வந்து இதாகிடும், பஸ்ட் ஆகிடும். அதெல்லாம் தெரிய மாட்டேது. சின்ன ஓட்டை போட்டால் கூட காய் வந்து வெடிச்சிடும், இல்லை நிற்காது, தண்ணி ஒரு நாள் நாங்களே அது லோடு ஏற்றும் போது ரொம்ப பொறுப்பாக ஒரு கீரல் கூட விழாமல் காய் ஏற்றுறதுக்கு தான் முயற்சி செய்கிறோங்க. கீரலே விழக்கூடாதுன்றாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கீரல் வச்சுனாவே காய் ஆட்டோமேட்டிக்காக 2 நாள் 3 நாள் அந்த இடத்துல போடும். 3ஆவது நாள் என்ன ஆகுனா அந்த இடத்துல சரி லைட்டாக போட்டோம். 4ஆவது நாள் என்ன ஆகுனா அந்த இடத்துல அழுக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்குது. சரிங்க, நன்றி. ரொம்ப
நன்றிண்ணா, ரொம்ப நன்றிண்ணா. ஓகேண்ணா. இன்னும் நான் சொல்ல வர ஒரு விஷயம் என்னென்னா, இந்த விவசாயம் மிகவும் கடினமான விஷயம் தான். நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன், இது ஒரு லாட்ரி டிக்கெட்னு ஃபஸ்ட் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன். அதாவது விவசாயம் பண்ணுறது இது பெருசு கிடையாது, அதில் லாபம் எடுக்கிறது தான் பெரிய விஷயம். இது நீங்கள் நினச்சாலும் காலநிலை உங்களை மாற்றி உங்களை ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு எடுத்துகிட்டு போயிடும். காலநிலை மீன்ஸ் கிளைமேட் சேஞ்சஸ். இந்த வருஷம் அடர்த்தியான பனிப்பொழிவு ஏற்பட்டாலே, அதாவது பூச்சிகளுக்கு கொண்டாட்டம், நாசம். விவசாயிகள் என்ன மருந்து அடித்து அது செயல்படவே கூடாது. கிட்டத்தட்ட 12 மணி வரைக்கும் குளிர்ச்சியாகவே இருந்ததுன்னா செடி, அதில் இருக்கிற பூச்சிகள்லாம் என்ன ஆகும்? அதனுடைய எக்ஸ்ட்ராக்ட் தான் இதில் காமிச்சிருக்கு. பூச்சியோடைய இந்த வாட்டி ஈல்டு கிடையாது விவசாயிக்கு, சராசரியாக எந்த ஈல்டுமே கிடையாது. நம்ம தோட்டத்துலையும் சரி, இந்த தோட்டத்துலையும் சரி, தர்பூசணி பெரிய ஈல்டு எடுக்கலைங்க விவசாயி. இந்த விவசாயி உங்களுக்கு இதனுடைய பதிவு உங்களுக்கு மிகவும் பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.